ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னன்னே தெரியல, என்னமோ டிஸ்டி ஆன மாதிரி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரமாக சாமியே கும்பிட முடியல. ஒரு தடுங்கலும், ஒரு பிரச்சனை, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, கடவுளை ரொம்ப சோதிக்கிறாருன்னு வருத்தப்படுற மாதிரி இப்படிலாம் வந்து நிறையவே எனக்கு தோணிகிட்டே இருந்தது. நேற்று தான் வெள்ளிக்கிழமை தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா சிலையுமே நல்லா கழுவி எடுத்துகிட்டு விளக்கு பூஜை சாமான் எல்லாமே தேய்ச்சி க்ளீன் பண்ணிட்டு, ஏதோ ஒரு சிம்பிளாக ஒரு பன்னீரால் மட்டும் அபிஷேகம் பண்ணிட்டு சும்மா வைக்கக்கூடாது இல்லையா, அபிஷேகம் பண்ணிவிட்டு பூ நல்லா நிறக்க போட்டு நேற்று வெள்ளிக்கிழமை எதுவுமே சாமி கும்பிட்டுட்டேன். இப்போ தான் மனசுக்கு கொஞ்சம் ரொம்ப நிறைவாக இருக்குது. எனக்கு எப்படின்னா அடிக்கடினா வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணால் தான் எனக்கு மனசு திருப்தியாக இருக்கும். ஏதோ அதில் பதில் சும்மாலாம் செய்ய மாட்டேன் நான். ரொம்ப முருகர் ரொம்ப சோதனை கொடுக்குறாரு. நான் ஒரு விஷயம் வேண்டி சிறுவாபுரிக்கும் 6 வாரம் விளக்கு போட்டுட்டேன். வர மாதிரி இருக்குது, தடுங்கலாகிடுது. அதுதான் முருகர்கிட்ட, என்னப்பா இது சோதனை கொடுத்துட்டே இருக்கே அப்படின்னு மனசு கஷ்டத்தோட ஏதோ நம்மளை விட்டு போகிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. அப்புறம் பஞ்சகாவிய விளக்கும் அந்த டிஸ்டன்ஸ் போகிறதுக்காக பஞ்சகாவிய விளக்கு ஏற்றினேன். நீங்கள் அது வந்து குடும்பத்தில் இந்த மாதிரி சண்டை சச்சரவுகள், ஒழுங்காக சாமி கும்பிடாமல் அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அந்த பஞ்சகாவிய விளக்கு வாங்கிட்டு வந்து அது இது பண்ணி நல்லா வீட்டில் விளக்கு ஏற்றி வீடு முழுக்க காமிச்சிட்டு ஏற்றுங்க. அப்படி ஏற்றுனீங்கன்னா டிஸ்டி எல்லாமே போயிட்டு ஒரு நல்ல வைப் கொடுக்கும். நல்லபடியாக நிம்மதியாக மனசு நிறையோடு இருப்பீங்க. எனக்கு தூக்கமும் இல்லை ஒரு வாரமாக. ரொம்ப உடம்பு போட்டு ரொம்ப வாட்டி எடுத்துச்சு. அதனால தான் நல்லபடியாக சாமி கும்பிட்டதுக்கப்புறம் தான் நிம்மதியாக தூங்கினேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் எனக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும். பண்ணுங்கள், ஓகேவா? வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன், நாமே பண்ணுங்கள். அப்புறம் நல்லபடியாக சாமி கும்பிட்டு இன்றைக்கி நைட்டு ஊருக்கு போகிறேன் அம்மாவை பார்க்க. 1 வருஷம் ஆகுது நான் ஊருக்கு போகிறதுக்கு. இப்போ அம்மாவை பார்க்கறதுக்கெலாம் போகலாம், சனிக்கிழமை கிளம்பலான் இருக்கேன். போன வாரமே போக வேண்டியது, எல்லாம் கிரிவலம் போகிறதுனால